Hello everyone, welcome to the weekend market update. இன்னைக்கு டேட் 16th மே. நிஃப்டி க்ளோஸ் ஆன பிரைஸ் பார்த்தீங்கன்னா 23,643. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 53,710. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ஐடி மூணையும் கம்பைன் பண்ணி நெக்ஸ்ட் வீக்குக்கு என்ன ஒரு ஐடியா எடுக்கலாம் அப்படின்ட்டு பேச போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய லேர்னர்ஸ் வந்து கோல்டன் சில்வர் கேட்டனால இந்த வீடியோவில் கோல்டன் சில்வர் அப்டேட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ அடுத்த வாரத்துக்கு உண்டான எதிர்பார்ப்பு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சோஃபார் என்ன நடந்திருக்கு, பேக்ரவுண்ட் ஐடியா என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம டிஸ்கஷன் ரைட் ஃப்ரம் 1st மே. ஓகேங்களா, 1st மேலேருந்து நம்ம பேசுறது ஏபிசி கரெக்ஷன் வரணும் அப்படின்ட்டு, அதாவது ஒரு பி பவுன்ஸ் போகணும், அதுக்கப்புறம் சி லோ வரணும், இந்த இடத்துக்கு வரலாம், இதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. அதே மாதிரி பி பவுன்ஸ் ஆச்சு, சி கீழே வந்திருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்த்த லெவலில் இப்போ மார்க்கெட் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நினைச்ச மாதிரி வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி அதே தான், ஒரு பி பவுன்ஸ், அதுக்கப்புறம் சி லோ, பி அதே மாதிரி பவுன்ஸ் ஆச்சு, எக்ஸாக்டா அங்கிருந்து திரும்பிச்சு நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு ரொம்ப க்ளோஸாக தான் இப்போ பேங்க் நிஃப்டி வந்திருக்கு. ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் ஐடியா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் கிட்ட தான் இருக்கு அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த பேக்ரவுண்ட் வியூ நம்மளோட சோஃபார் அனாலிசிஸ் எல்லாமே காட்டினேன். ஸோ மார்க்கெட்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு சப்போர்ட் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பேங்க் நிஃப்டி சொல்லிட்டேன்னா உங்களுக்கு கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி போன வீடியோவில் பேசும்போது ப்ரைஸ் வந்து இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும், அப்புறம் 1 or 2 லோஸ் வரலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். 1 லோ ஆல்ரெடி வந்துருச்சு. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த லோவோட இது கீழே வந்திருக்கு, கொஞ்சமா கீழே வந்திருக்கு. ஸோ அதுதான் 1 லோ. டெக்னிக்கலி எலியாட்டுவை பொறுத்த வரைக்கும் 0.001 கூட வேலிட் லோ தான். ஸோ அந்த லோ வந்திருக்கு, அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆயிருக்கு. அந்த பவுன்ஸுமே நம்ம எதிர்பார்த்த லெவல் 54,300 தான் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அங்கதான் பிரைஸ் ரீச் ஆயிட்டு ரிஜெக்டும் ஆயிருக்கு. சரி, பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பேசின மாதிரி தான் இறங்கிட்டு இருக்கு, மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு வியூவும் சேஞ்ச் பண்ணல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரைஸ் ஆல்ரெடி சப்போர்ட் ஜோனுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, 53,100 சொல்லியிருக்கேன், இது 53,193, ஒரு 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான். ஸோ ரொம்ப நம்ம பிக்சர் பர்ஃபெக்டா எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதுவே கம்ப்ளீஷன் ஆஃப் கரெக்ஷனாகவும் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அதே சமயம் டெக்னிக்கலி 1 more லோ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு லோ இல்லைன்னா 2 லோ. ஸோ ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம பொறுமையா இருந்து பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இப்படி வந்துட்டும் கூட திரும்ப ஆரம்பிக்கலாம், இல்லை ஒரு டயகனல் ஷேப் கூட ஃபார்ம் ஆகலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வியூ. நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா, சரி பேங்க் நிஃப்டி மாதிரி இது ப்ரைஸ் கீழே வரல. ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்க மாதிரி நிஃப்டியில தெரியுது. பட் அதே சமயம் பேங்க் நிஃப்டி கீழே வரும்போது நிஃப்டியும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து டைரக்டாகவே இங்கிருந்து திரும்பிடுச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த லெவலான 23,160 23,055 வந்துடலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்க இருக்க ரிவர்சல் நடக்கலாம். ஆனா இந்த ப்ரைஸ் இந்த 23,380 அதுக்கு கீழே டைரக்டா இப்படி போகாம இங்கிருந்தே இப்படி திரும்பி இன்னொரு ஹை இதை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கலாம், 23,840 தாண்டிடுச்சுன்னா ஒரு டிக்ளைன் வரும், இல்லைன்னு சொல்ல. அந்த டிக்ளைன் இந்த ப்ரீவியஸ் லோவர் கீழே போகாது, இங்கேயே ஸ்டாப் ஆயிடும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, பேங்க் நிஃப்டியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு டிக்ளைன் வரலாம். இந்த டிக்ளைன் டைரக்டாவே இங்கிருந்து கீழே வந்து 23,400 கீழே எல்லாம் போகுதுன்னா ப்ரைஸ் இங்க போயிடும். ஆனா இங்க ஜஸ்ட் ஒரு புல் பேக் மட்டும் வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் ஹையை தாண்டி ஒரு டைம் போயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு டிக்ளைன் இங்கேயே ஸ்டாப் ஆயிடும், ப்ரீவியஸ் லோ கீழே போகாது. ஸோ இதுதான் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி வியூ. நிஃப்டி ஐடியும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன லெவலான 28,000 27,500 வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஆனா நான் போன வீடியோ என்ன சொன்னேன்னா, இந்த இடத்துல சப்போர்ட், இந்த ஜோன்ல சப்போர்ட் வாங்கணும்னா அதுக்கு முன்னாடி பவுன்ஸ் வந்துட்டு வரணும்னு, அப்படி வரல. ஸோ இங்கிருந்து தான் பவுன்ஸ் ஆகுது. ஸோ ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் 1 more லோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு சப்போர்ட் ஃபார் நிஃப்டி ஐடி. ஏன் மிக முக்கியமான ரிவர்சலாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான சப்போர்ட் ஜோன்ல தான் நிஃப்டி ஐடியுமே இருக்கு. நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் கிட்ட தான் இருக்கு. இதுதான் ஓவரால் ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்லி சார்ட். இதுங்க ஒரு சார்ட் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நான் ஜனவரி மாதம், ஏன் நம்ம சேனல் கூட போட்டிருக்கேன், ஜனவரி மாதம் கோல்டு அண்ட் சில்வர் லாங் டேர்ம் வியூ அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ ப்ரைஸ் நல்லா மேலே ஏறிட்டு இருக்கும் போது சர்டன் லெவல்ஸ் மார்க் பண்ணி $4,257 இருந்து $3,750
கண்டிப்பாக வரணும் கோல்டு அப்படின்ட்டு நான் மார்க் பண்ணியிருந்தேன். அதுதான் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும், இந்த ஜோன் தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ லாங் டேர்ம் வியூ எல்லாமே ஒன்று தான். இது வரைக்கும் எந்த வகையிலும் சேஞ்ச் கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அப் ட்ரெண்டோட புல் பேக் தான். அதுக்கப்புறம் ப்ரைஸ் மறுபடியும் மூவ் ஆக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இப்போ இந்த 4250 தான் கோல்டு வந்திருக்க லெவல். இருங்க சார்ட் காட்டுறேன். ஓகேங்களா? நம்ம மார்க் பண்ண லெவல் இங்கே. பட் டியூ டு அந்த ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுனால கொஞ்சம் மேலே போயிட்டு மார்க்கெட் அப்படியே இறங்க ஆரம்பிச்சது. இந்த ரெட் லைன் பாருங்க 4257. ஸோ இங்கே தான் வந்துட்டு ப்ரைஸ் மறுபடியும் திரும்பி இருக்கு. ஸோ மினிமம் லெவல்ஸ் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து கோல்டன் சில்வருக்கு வந்து கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு 1 or 2 வேஸ்க்கு மேலே இருக்கு. ஸோ அகைன் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். பட் அடுத்தடுத்த லெவல் என்ன பார்க்கலாம்னா ஓவரால் வியூ இதுதான். ஓகேங்களா? ஆஃப்டர் வேவ் 4 ஒன்னா இங்கே இல்லைன்னா ஒன் மோர் டைம் வந்துட்டு வேவ் 5 $6100 மேலே போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு கோல்டில். இதெல்லாமே ஒரு புல் பேக் தான் அப் ட்ரெண்ட்ல. பட் ஷார்ட்டர் டேர்ம்ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து 4480 ஃபர்ஸ்ட் இங்க வரலாம். ஓகேங்களா? மேபி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சப்போர்ட் வாங்கி ஒரு பவுன்ஸ், அந்த பவுன்ஸுமே மறுபடியுமே ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி 4400ல இருந்து அப்ராக்சிமேட்டா 4400 வச்சுக்கலாம். ஸோ அந்த 4400 ஜோன்ல ப்ரைஸ் வந்து சப்போர்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். மேபி இங்கிருந்து பவுன்ஸ் மட்டும் வருதா இல்ல ட்ரெண்டே ரிவர்ஸ் ஆகுதான்னு பொறுமையாக தான் பார்க்கணும். ஸோ இதுதான் ஷார்ட் டேர்ம் வியூ. ஓகேங்களா? டிக்ளைன், பவுன்ஸ், டிக்ளைன், அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து திரும்ப ஆரம்பிக்குது. அது வந்து நியூ இம்பல்ஸ் வேவா இல்ல கரெக்டிவான்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு மினிமம் 4250 ரீச் ஆயிருக்கு. அங்கிருந்த டைம் ப்ரைஸ் திரும்பி இருக்கு. ஓகேங்களா? மறுபடியும் காம்ப்ளெக்ஸா இந்த மாதிரி போகுதான்னு தெரியல. அதாவது லைக் இது எல்லாமே ஒரு WXY அப்படின்னு போகுதான்னு தெரியல. அது பொறுமையாக இருந்தால் பார்க்கணும். இந்த லெவல்ஸ் தாண்டணும் மினிமம். ஓகேங்களா? ஒரு 5000 4900 ஜோனை ஃபர்ஸ்ட் தாண்டணும். அதெல்லாம் மீடியம் டேர்ம் அவுட்லுக். ஸோ ஷார்ட் டேர்மில் ப்ரைஸ் வந்து $4400 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பவுன்ஸ் வரலாம். அது பேஸ்ட் ஆன் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சிமிலர் வியூ ஃபார் சில்வர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து மறுபடியும் இதே மாதிரி கோல்டு மாதிரியே உங்களுக்கு ஒரு $70 to $69 வரலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் முக்கியமான சப்போர்ட். ஸோ இங்கிருந்து ட்ரெண்டே சேஞ்ச் ஆகுதா இல்லை பவுன்ஸ் மட்டும்தான் வருதா? பவுன்ஸ்னா மறுபடியும் கீழே போகுது. ஓகேங்களா? இது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே புல் பேக் இன் அப் ட்ரெண்ட். இந்த புல் பேக் எல்லாமே வந்து அப் ட்ரெண்டுக்கு உண்டான புல் பேக் தான். அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போகணும். ஷார்ட்டர் டேர்ம்ல இதுதான் வியூ. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் டிக்ளைன் இருக்கு. டிக்ளைன் வந்ததுக்கு அப்புறம் பவுன்ஸ் எப்படிங்கிறத பார்த்து நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இதுதான் கோல்ட் அண்ட் சில்வர் வியூ. ஓவராலா இந்த வாரத்துக்கு உண்டான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஐடி, கோல்ட் அண்ட் சில்வர். இந்த மாதிரி ஒரு எலியாட் வேவ் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும்னா என் கோர்ஸ் பேரே வந்து வேவ்ஸ் லீட்ஸ் தி ப்ரைஸ். இங்கே பாருங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் தான் எல்லாத்துக்குமே முக்கியம் அப்படின்ட்டு நம்ம படிப்போம். ஆனால் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்குமே வந்து வேவ்ஸ் தான் வழி சொல்லுது அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து கோல்டு. ஏன்னா ப்ரைஸ் நல்லா மேலே போயிட்டு இருக்கும்போது எந்த ஒரு ரிஜெக்ஷன் கேண்டிலுமே இல்லாமல் நான் திரும்ப மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? இதுதான் வேவ்ஸ் லீட்ஸ் தி ப்ரைஸ். எந்த ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் இல்லாமல், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் எதுவுமே இல்லாமல் ப்ரைஸ் வந்து இப்படி தான் மூவ் ஆகும்னு சொல்கிறது தான் எலியாட் வேவ். நான் சொல்கிறது வந்து மார்க்கெட் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழில் நீங்கள் கற்றுக்கணும்னா எங்கிட்ட கோர்ஸ் இருக்குது, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த லெவல்ஸ் அண்ட் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது எல்லாமே ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ். எந்த வகையிலும் பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்களும் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் எடுத்துக்க வேண்டாம். ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட். நான் எந்த வகையிலும் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கல. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. மிட் வீக் மார்க்கெட் அப்டேட்டில் உங்களை மீண்டும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.